ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது குங்ஃபு பேண்டா பார்ட் 4 திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் இந்த படம் மார்ச் 15 அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குங்க. இப்போ இந்த படத்தை ட்ரீம் ஒர்க்ஸ் அனிமேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மைல்டு வயலன்ஸ் அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆக்ஷன்ஸ், ஸ்கேரி இமேஜஸ் மற்றும் சில மைல்டு ரூட் ஹாமர் இது எல்லாமே இருக்குங்க. வாங்க இப்ப இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குங்ஃபு பேண்டா பார்ட் 4 இந்த அனிமேஷன் படத்துல போ அப்படிங்கிற கேரக்டர் தான் மெயினா நடிச்சிருக்காங்க. இந்த போ அப்படின்ற கேரக்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. ஸோ இப்ப இவரோட லைஃப்ல ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கணும் மற்றும் அதனால அவர் ரொம்ப நர்வஸா இருக்கிறாரு. எந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும், இல்ல அந்த பாசிட்டிவான டிசிஷனா இருக்குமா இல்ல நெகட்டிவா இருக்குமா அப்படிங்கறதான் இந்த படத்தினுடைய ஃபுல் கதையாகவே அமைஞ்சிருக்குங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குங்ஃபு பாண்டாவோட சீரியஸை நம்ம பார்க்குறோம் மற்றும் இந்த படம் எப்பவும் போல ரொம்ப ஃபன்னியாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாகவும் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு விஷயத்துல பழைய கேரக்டர் பண்ணாம அதை அப்படியே புது கேரக்டர் கிட்ட பாஸ் பண்ணி ஃபியூச்சர்ஸ் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க இந்த குங்ஃபு பேண்டா பார்ட் 4. இப்போ பார்த்தீங்கன்னா பூவுக்கு வாய்ஸ் யாரு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அது நம்ம ஜாக் பிளாக்னு எல்லாருக்குமே தெரியுங்க. இவர் ஆல்ரெடி டிராகன் வாரியர்ல இருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இவருடைய ரோலை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அண்ட் இவருக்கு வேலி ஆஃப் பீஸ்ல ஸ்பிரிச்சுவல் லீடரா ஆகிறாரு. இப்போ என்னன்னா போக்கு மேனேஜ்மெண்ட் வேலை சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. அதாவது இந்த சண்டை போட்டு தலையை உடைக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலையே. அது மட்டும் இல்லாம யாராவது அந்த போஸ்டிங்க்கு வர்ற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பிளான் எல்லாமே டோட்டலா சிதைச்சிடுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா எப்பவும் போல ஒரு வில்லன் உள்ள வர்றாரு. இந்த படத்துல வரக்கூடிய வில்லன் யாருன்னா தி கேம்லின். இவருக்கு யாரு வாய்ஸ் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா வயோலா டேவிஸ் கொடுத்திருக்கிறாங்க. இவங்க ஒரு விக் அண்ட் ஒரு பவர்ஃபுல்லான சோர்ஸுங்க. இவங்கள பார்க்க அப்படியே இந்த பல்லி மாதிரியே இருக்கும். இந்த ஜிகோ கமர்சியல் எல்லாம் வரக்கூடிய பல்லி மாதிரியே இருப்பாங்க. நம்ம போ ஜென் அப்படிங்கிற பேரோட இருக்கிற ஒரு கோர்சக் ஃபோக்ஸோட டீம் பண்ணிட்டு 2 பேரும் கேம்லியானோட சண்டை போடுறாங்க. இந்த ஜென் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு ஆர்ஃபனா இருந்துகிட்டு திருடனா மாறினவர். அதுக்கப்புறம் இந்த ஃபண்டாவோட சேர்ந்துட்டு யாருமே நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லியும் கொடுப்பாருங்க. இவங்க 2 பேரும் அந்த கேம்லியனை போட்டு தள்ளுறதுக்கு ஒன்னா இருந்து எல்லா வேலைகளையுமே பண்றாங்க. இப்பதான் நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் வரும். அதாவது ஆல்ரெடி இந்த ஃபியூரியஸ் பையன்னு சொல்லுவாங்க அந்தாங்க இந்த டைக்ரஸ், வைப்பர், மங்கி, கிரேன் மற்றும் மேண்டிஸ் இவங்க 5 பேரும் எங்கடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல அவங்க கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலாக தான் இந்த புது கேரக்டர் உள்ள என்ட்ரி ஆயிருக்கு. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல டாய் லங் அப்படின்னு ஒரு கேரக்டரை காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல அவர் வர்ற மாதிரி இருக்கும் மற்றும் இவருக்கு வாய்ஸ் கொடுத்தது லேன் மைக்ஷன் அண்ட் நம்ம போவோட பயாலஜிக்கல் ஃபாதரோட வாய்ஸ் கொடுத்திருக்கிறாரு பிரையன் கிரான்ஸ்டன் அண்ட் நம்ம அடாப்டிவ் ஃபாதர் அதாவது கூசா இருக்கிறவங்களுக்கு ஜேம்ஸ் ஹாங் வாய்ஸ் கொடுத்திருக்கிறாங்க அண்ட் நம்ம மாஸ்டர் ஷிஃப்க்கு டஸ்டின் ஹோஃப்மேன் தான் வாய்ஸ் கொடுத்திருக்கிறாரு. இந்த படத்துல புதுசா வந்த கேரக்டருக்கும் சரி ஓல்டு கேரக்டருக்கும் சரி ரொம்ப அழகா பேலன்ஸ் கொடுத்து ஒரு மாஸ்டர் பீஸ் தான் இந்த படம். எப்படியோ இந்த படத்தினுடைய வில்லன் ஸ்பிரிட் ரியாலமுக்கு ஆக்சஸ் பண்ணி இதுவரையும் போ சண்டை போட்டு அனுப்பி வச்சாரு பார்ல. அந்த எல்லா வில்லன்களையும் இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு கூட்டிட்டு வந்துடுற மாதிரி கதையை காமிக்கிறாங்க. இந்த படத்துல வரக்கூடிய ஃபைட் சீன்ஸ் எல்லாமே டாப் நச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படத்தினுடைய தேர்ட் பார்ட்டோட ரைட்டர்ஸ் ஜொனாதன் ஐபில் அண்ட் கிளென் பெர்கர் எல்லாருமே இந்த படத்தினுடைய ரைட்டரா சேர்த்திருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லோருமே லீகோ மூவி பார்ட் 2ஓட டைரக்டர் மைக் மெச்சல் அண்ட் கோ டைரக்டர் ஸ்டீஃபன் மாஸ்டைன் இவங்க எல்லாம் தான் இந்த படத்தினுடைய கேஸ்ட் அண்ட் க்ரூவா இருக்கிறாங்க. லாஸ்ட் 3 பார்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெறும் வேலி ஆஃப் பீஸ் தான் பார்த்துருப்போம். பட் இந்த வாட்டி
ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லோருமே கொஞ்சம் சேஞ்சா இருக்கட்டும்னு போ அண்ட் ஜென் இவங்க 2 பேரையும் வந்து அர்பன் என்விரான்மெண்ட்டான ஜூனிஃபர் சிட்டில வந்து இந்த படத்த ஃபுல்லா எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ, இந்த சிட்டில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப பிஸியா ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து புல்ஸ் தான் வந்து போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிஸி சிட்டில தான் இந்த ஃபைட் எல்லாமே நடக்குதுங்க. ஆக்சுவலா சொல்லப்போனா, எப்பவும் போல அனிமேட்டர்ஸ் தான் வந்து இந்த படத்தினுடைய ரியல் ஹீரோவா, அதாவது ஃபாண்டாவோட ஃபர்ல இருந்து கிளே டைல்ஸ் எல்லாமே ஸ்பிளாஷ் ஆகுற மாரி வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு விஷுவல் டிலைட்ன்னு சொல்லி ஆகணும். ஸோ, இப்ப வந்து கேம்லியான கிரியேட் பண்றதும் சரி, அவங்களுடைய அந்த கொமோடோ டிராகன் காட்ஸ்ன்னு எல்லாமே வந்துட்டு ரொம்ப செமையா இருக்கு. ஒரு சின்ன சின்ன பல்லி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு எலஃபண்ட்டா மாறிடும். ஸோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அனிமேஷன் ஸ்டோரி. கண்டிப்பா பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்கா தான் இது இருக்கும். அதே சமயம் ஒரு 3 அழகான கியூட் பன்னீஸ் இருக்கும். அவங்க பார்க்க ரொம்ப அழகா இருந்தாலும், சரியான சைக்கோட்டிக்கா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, திடீர்னு இவங்கெல்லாம் வந்து போவோட அப்பாவுக்கு அகெயின்ஸ்ட்டா வந்து நிப்பாங்க. இதெல்லாம் பார்க்கறதற்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்திற்கு டைரக்டர் அண்ட் மொத்த டீமுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த படத்த ரெடி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியே ஆகணும். ஸோ, ஒரு நியூ மற்றும் ஃப்ரெஷ் என்விரான்மென்ட் மற்றும் ஒரு நியூ ட்ராக்கர்ன்னு ஒரு விஷுவல வந்து என்டர்டெயின் பண்றதற்கான எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகா எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. எப்பவுமே சொல்ற மாதிரி நம்ம ஒரு கரெக்ட்டான விஷயத்த செய்றதற்கு என்னைக்குமே லேட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் லெசன் எல்லாம் இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து கரெக்ட்டா பேபி ஒன் மோர் டைம் அப்படிங்கிற பாட்டோட இந்த படம் முடியுது. பட் இந்த பாட்ட வந்து கவர் பண்ணது டினோசியஸ் டி. இது வந்து போக்கு வாய்ஸ் கொடுத்த ஜாக் பிளாக் லீட் பண்ற ஒரு பேண்ட். அண்ட் இந்த பாட்ட பாடினது பிரிட்னி ஸ்பியர்ஸ். இந்த படம் ரொம்ப அழகா இருக்குங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாம குடும்பத்தோட சென்று தியேட்டர்ல போய் பாருங்க. ஃபுல்லாவே நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸை பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.